பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் நின்று பேசுகிற இடம் பெத்லகேம். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பெத்லகேம் என்கிற அந்த ஊரில் நின்று கொண்டு பேசுகிறேன். இந்த இடம் என்ன தெரியுமா? இயேசு அவதரித்தவுடன் அந்த ராத்திரியில் மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க வயல்வெளியில். அப்போ தூங்காமல் விழித்திருந்து தங்களுடைய மந்தை ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. அது குளிரான நாட்களில் குளிர் காய்ந்து கொண்டிருப்பாங்க. திடீரென்று பிரகாசமான வெளிச்சம் தோன்றினார். ஒரு தேவதூதன் வந்து நின்று, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்தியன் இரட்சகர் பிறந்தார் நற்செய்தியை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தேவதூதர்கள் பெரும் கூட்டமாக கூடி அழகான ஒரு பாடல் பாடுறாங்க. அந்த இடம்தான் இது ஒரு குகை மாதிரி இருக்குல்ல. இந்த வயல்வெளிகளில் இந்த குகை மாதிரி மலைப்பகுதி, இதுக்குள்ளதான் அந்த ராத்திரி நேர குளிர் நேரத்தில் மெய்ப்பர்கள் தங்கி இருப்பாங்க. அந்த இடம்தான் இது. அப்போ இந்த பகுதியில் திரளான தேவதூதர்கள் வந்து நின்று அழகான ஒரு பாடல் பாடினாங்க. என்ன பாடல் தெரியுமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். திரளான தூதர்கள் பாட்டு பாடி தேவனை துதித்தார்கள். அந்த இடம்தான் இது. அவங்க என்ன செய்தி சொல்றாங்க அந்த துதியில பாருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாக்குற ஒரு நாள் இது. மனுஷர் மேல் பிரியம், பூமியிலே சமாதானம். இயேசு எதுக்கு வந்தார்? அவர் சமாதான பிரபுவாய் வந்தார். சமாதானம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்க வந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து தன் இரத்தத்தை சிந்துவதற்கு வந்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலம் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு தான் அவர் அவதரித்தார். உள்ளத்துல சமாதானம் இருக்கிறா? உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறா? உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ பாவத்தினால, ஏதோ ஒரு மீறுதலினால, அந்த பாவத்தை மன்னித்து சமாதானம் கொடுக்கத்தான் பாவிகளின் இரட்சகராக இயேசு அவதரித்தார். பூமியிலே அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகும். மனிதர் மேல் பிரியம், எல்லா ஜனங்களையும் இயேசு நேசித்தார். அவர் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கவில்லை, படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் பார்க்கவில்லை. தெருவோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதனை நேசித்து அவனுக்கு அற்புதம் செய்தார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அவன் யாரும் கவனிக்காமல் விடப்பட்ட ஒரு மனிதனை